வளம் பெற காயகல்பம் செய்து, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நம் உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து, அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்க வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உணவே மருந்து என்ற தலைப்பின் கீழ் சிந்தனை விருந்து வழங்க வருகிறார் பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்கள். அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதியானதொரு சாந்தி தவத்தை வழிநடத்திய அம்மா அவர்களை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி நெல்லை கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு உணவே மருந்து அப்படின்ற தலைப்புல நாம கொஞ்ச நேரம் சிந்தனை செய்வோம். நாம பிறந்தப்போ எவ்வளவு இருந்தோம், எடை வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 கிலோ வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா இப்போ எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம பிறந்து வளர 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 நமக்கு அந்த உடல் வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அந்த எடையும் கூடிக்கிட்டே போயிருக்கு. எப்படி இந்த உடல் எடை கூடிக்கிட்டே இருக்குன்னா, நாம சாப்பிடுற உணவு தான் உடலா மாறி இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த உணவு எப்படி நம்ம சாப்பிடணும், அந்த உணவு எப்படி நமக்குள்ள மாற்றங்கள் வருது அப்படின்றத நம்ம ஆசான் அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த உணவை பத்தி எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பத்தி தான் நாம சிந்தனைக்கு எடுத்து இன்னைக்கு சிந்திக்க போறோம். இப்போ நாம உணவுல இருந்து தான் நமக்கு தேவையான நம்மோட ஆற்றல் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு வேலை செய்யணும்னாலும், இப்போ நம்ம பேசுறோம், அப்புறம் நிறைய தொழில் செய்றோம். அதுக்கு எல்லாமே நமக்கு ஆற்றல் தேவைப்படுது. அப்போ அந்த ஆற்றல் எங்கிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிடுற உணவுல இருந்தா நமக்கு கிடைக்குது. அப்போ நம்மளுடைய உழைப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நாம அந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடணும். இப்போ விவசாயம் செய்யறவங்க, ஒரு மரம் வெட்டுறவங்க, மண்ணுல வேலை செய்யறவங்க, அவங்க எல்லாம் உழைப்பு அதிகமா இருக்கிறதால அவங்க அதிகமான உணவு சாப்பிடலாம். நம்ம வீட்லயே சின்ன சின்ன வேலைகள் செய்யறோம், உட்கார்ந்துகிட்டு வேலை செய்யறோம் அப்படின்னா நமக்கு உழைப்பு இல்லை. அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி அளவான சாப்பாடு நம்ம சாப்பிடணும். அது கூட எப்படி இருக்கணும்னா அளவா இருக்கணும், ரொம்ப சத்தானதா இருக்கணும். அதுவும் ஒரு அளவு முறையோட நம்ம சாப்பிடணும். நம்ம இந்த இது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, உடல் உழைப்பால அப்போ மனசு செயல்படுறதால நமக்கு உயிராற்றல் நம்ம கிட்ட இருந்து செலவாயிட்டே இருக்கும். அப்போ அந்த செலவு ஆகுறதால நமக்கு உடல்ல ஒரு சோர்வு ஏற்படுது. அப்போ அந்த சோர்வை போக்குறதுக்கு தான்
நம்ம வந்து அந்த ஆற்றல் நமக்கு வேணும். அப்ப அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது? அந்த சோர்வு தான் வந்து நமக்கு பசி உணர்வா நமக்கு தோணுது. அப்ப நம்ம பசிய போக்குறதுக்கு நாம வந்து உணவு சாப்பிடணும். அது கூட எப்படி இருக்கணும் அந்த உணவுன்னா, இயற்கையா இருக்கணும். அப்போ இயற்கையா நம்ம வந்து சாப்பிடும்போது, நமக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த இயற்கையான உணவு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, நம்ம எங்க வசிக்கிறோமோ, அதுக்கு பக்கத்துல எ விளையிற அந்த காய்கறிகள், அந்த பழங்கள், அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா, அது நமக்கு நம்ம உடலுக்கு ஏத்ததா இருக்கும். அதே மாரி விலை அதிகமாவும் இருக்காது. ரொம்ப மலிவா கிடைக்கும். அந்த கீரைகள், இப்ப அந்த மாரி இத நம்ம சாப்பிடணும். இப்போ வேக வாகன வசதி எங்கிருந்து எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டுக்கு வருது இல்லீங்களா? அதனால எங்கெங்கிருந்து வர்றதெல்லாம் தான் இப்போ இங்க வந்து விலை அதிகமா வச்சு விக்கிறாங்க. ஸோ அதுதான் நல்லது அப்படின்னு நம்ம சாப்பிடணும்னு சாப்பிடுறோம். ஆனா அத விட நம்ப பக்கத்திலே விளையிற அந்த காய்கறிகள நம்ம வாங்கி சாப்பிடும்போது, நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதே மாரி அந்த இப்போ வெளிநாட்டுல இருந்து வருதுன்னா, அவங்க எப்படி பதப்படுத்தி தான் அனுப்புவாங்க. அங்கிருந்து வர்ற உணவுப் பொருட்கள் எல்லாமே அந்த டின்னுல வந்து அது கெமிக்கல்லாம் சேர்த்து, அத அந்த பதப்படுத்தி தான் நமக்கு பேக்கா அந்த டின்னுல அந்த மாரிலாம் வரும். அப்ப அதெல்லாம் சாப்பிடுறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அப்ப நம்ம இத போக்கணும்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறத நம்ம சாப்பிடணும். அதே மாரி எண்ணெய் பொருள், அப்புறம் அந்த முறுக்கு, சிப்ஸு அந்த மாரி ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து சாப்பிடுறத நிறுத்திட்டு, அந்த பழங்கள், காய்கறிகள் அந்த மாரி நம்ம சாப்பிட்டோம்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கும். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தோம்னா, ஆ ஃபோன் பண்ணாவே வந்து இந்த Swiggy, Zomato என்னென்னவோ பேரெல்லாம் இருக்கு. வீட்டுக்கே குடுத்துடுறாங்க. எப்படி குடுக்குறாங்கன்னா, அந்த சுட சுட அந்த பிளாஸ்டிக் கவர்ல பேக் பண்ணி, அதுல வந்து அது மாரி குடுக்கும்போது, அந்த உணவே வந்து ஒரு விஷமா மாறி, அத சாப்பிடுறதால உடல் எவ்வளோ ஆரோக்கியம் எல்லாம் கெடுது. இப்போ டீ வேணும்னா கூட ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கட்டி எடுத்துட்டு வந்து குடிக்கிறாங்க. இல்லன்னா அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்புல குடிக்கிறாங்க. அதே மாரி உணவுகள் கூட அதே மாரி தான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாங்க. இந்த மாரி இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும். இப்போ நம்ம உணவோட அளவு எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அரை வயிறு சாப்பிடணும் சாப்பாடு. கால் வயிறு வந்து மோர் மோரும் மோர் குடிக்கிறவங்களும் குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறவங்களும் எல்லாம் சேர்த்து 1/4 வயிறு. மோரு, தண்ணி எல்லாமே சேர்த்து 1/4 வயிறு. மீதி 1/4 வயிறு வந்து எப்படி இருக்கணும்னா, எம்ப்டியா இருக்கணும். அப்போ அப்படி அந்த முறையோட சாப்பிட்டா, அ உணவு வந்து நல்லா செரிச்சு, அந்த சத்து பொருட்கள் எல்லாம் முழுசா பிரிச்சு உடல் ஆற்றலா நமக்கு மாறும். அந்த தண்ணி கூட வந்து எப்படி சொல்றாங்கன்னா, சாப்பிடறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி குடிக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கணும். அதே மாரி நம்ம ஒரு உணவு எடுத்து வாயில வைக்கும்போது, அது வந்து அ 32 முறை நம்ம உதடுகள் மூடிட்டு, நல்லா மென்னு அத வந்து ரசமா ஆக்கி, அப் அப்படியே சாப்பிடணும். அது சாப்பிடும்போது வந்து டிவி பார்க்கறது, செல்ஃபோன் பார்க்கறது அது மாரிலாம் இல்லாம, முழு மனசும் நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்றதுல கவனம் செலுத்தி, அந்த மாரி சாப்பிடும்போது, அந்த உணவு வந்து நம்ம உடலுக்கு ஆற்றலா மாறும். அடுத்து பார்த்தோம்னா, அந்த அளவு முறைய நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம சாப்பிட்டுட்டோம். அடுத்த வேள உணவு சாப்பிடும்போது நல்ல பசி எடுக்கணும். நல்ல பசி எடுத்து 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம சாப்பிடணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜி நல்லா கிடைக்கும். அதுதான் "பசித்து புசி" அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்கலாம். அப்போ நம்ம வந்து சாப்பிட உட்கார்றோம். நம்ம உட்காரும்போது, நான் சாப்பாட்டுல முழு கவனம் வச்சு ஒரு பிடி உணவ நம்ம அப்போ அந்த காலத்திலேயே பெரியவங்கலாம் வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா, ஒரு பிடி உணவ எடுத்துக்கிட்டு, நல்ல முழு மனசு அதுல வச்சு, அப்படியே தலைக்கு மேல கொண்டு போயிட்டு, அப்புறம் கொண்டு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா சாப்பிடுவாங்க அவங்க. அது ஏன்னா, அப்பவே அவங்க வந்து அந்த ஓஜஸ் மூச்சு போட்டுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றது தான் அந்த மாரி நெறைய பேர நானும் பார்த்துருக்கேன். அந்த மாரி தான் வந்து
வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து அந்த அளவுக்கு அதுல வந்து காந்தம் திணிஞ்சு, அந்த சாப்பாடு வந்து அவ்ளோ ஒரு நல்ல எனர்ஜி குடுக்கும். அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகுறதும் சரி, உடல் ஆற்றலா மாறத்துக்கும் வந்து, அது அளவுக்கு ஒரு நல்லதுன்றதுனால, அப்பவே அந்த காலத்திலேயே பெரியவங்க வந்து அந்த மாரி தான் சாப்பிடுவாங்க. இப்ப சில உணவுகள்லாம் நமக்கு பொருந்தும், சில உணவுகள் வந்து பொருந்தாது. அப்ப நாம எது நம்ம உடலுக்கு பொருந்துது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த அந்த மாரியான உணவு வகைகள நாம சாப்பிடணும். இப்போ உணவு சாத்வீக உணவு, தாமச உணவு, ரஜோ உணவு அப்படின்னு இருக்கு. சாத்வீக உணவு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, தானியங்கள், காய்கறிகள், அப்புறம் கீரைகள், பழ வகைகள் இதெல்லாம் வந்து சாத்வீக உணவு. இது நம்ப சாப்பிடுறதால நம்மகிட்ட என்னென்ன குணங்கள் வரும்னா, நமக்கு பொறுமை வரும், அன்பு வரும், இரக்கம் வரும். ஒரு சகிப்புத்தன்மை நமக்கு கிடைக்கும். அதே மாரி சாந்தமான அந்த நற்குணங்கள்லாம் நமக்கு வந்து வந்துரும் நம்மகிட்ட. இப்ப இதெல்லாம் யாருக்கு வேணும் அப்டின்னா, யோக சாதனை செய்றவங்களுக்கு, இந்த ஆன்மீகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த சாத்வீக உணவு தான் வந்து அந்த அமைதி தர்றதுக்காக சாப்பிடணும் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. தாமச உணவு அப்டின்னா என்னன்னா, புலால் வகைகள், அப்புறம் வந்து இந்த மசாலா பொருட்கள், ஏலம், கிராம்பு, மிளகாய் இதெல்லாம் வந்து தாமச உணவு. அது என்ன ஒரு குணத்த குடுக்கும்னா, தீய எண்ணங்கள், அப்புறம் முரட்டுத்தனமான செயல்கள் செய்யறதுக்காக தூண்டுமாம் அது. அது இல்லாம நோய்களையும் வந்து அது உருவாக்குமாம். ரஜோ உணவு அப்படின்றது வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, டர்னிப், கருணக்கிழங்கு இவைகள தவிர மீதி இருக்கிற கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து ரஜோ உணவு தான் அப்படின்றாங்க. இந்த வாட்டர் மிலான், சுரைக்காய் இதெல்லாம் கூட வந்து மந்தத்தன்மைய தருதாம். அப்போ நாம வந்து எந்த உணவு சாப்பிடணும் நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்வீக உணவ வந்து சாப்பிடுறது தான் நல்லது. திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல "மருந்தென வேண்டாவாம் யாக்கேக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்" அப்படின்றாரு. நாம் சாப்பிட்ட உணவு வந்து நன்றாக செரித்த பிறகு தான் உணவ நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா, உடலுக்கு மருந்து அப்படின்னு ஒண்ணு தனியா வேண்டியதே இல்ல அப்படின்னு திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல நமக்கு சொல்லியிருக்காரு. நல்லா செரிச்சு, நல்லா பசி எடுத்து அதுதான் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா, நமக்கு எந்த ஒரு மருந்துமே தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு திருக்குறள்ல, "மாறுபாடு இல்லாத ஒண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு." குற்றமில்லாத உணவ மனம் விரும்பும் அளவு உண்ணாமல் அளவோடு உண்டால் உயிருக்கும் துன்பம் இல்லை அப்படின்றாரு. அதாவது குற்றமில்லாத உணவு, அந்த இயற்கையான உணவு. நம்ம மனசு சொல்லும், இன்னும் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணும்னு. அந்த மாரிலாம் நீங்க சாப்பிடாம, அளவோடு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு துன்பமே இல்ல அப்படின்னு இந்த குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளுடைய ஆசான் அருட்தந்தை அவர்கள், நம்ப மனித குலத்திற்கு ஏற்ற உணவு எது அப்படின்றத சொல்லியிருக்காருன்னா, ஆம் இயற்கை உணவுகள் தான் சொல்லியிருக்காரு. நம்மளோட உடல் அமைப்பு, நம்மளுடைய உளநிலை அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, எதிர்காலத்துல மாமிச உணவ வந்து தவிர்த்துறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வந்து நஞ்சை தானியங்கள், அப்புறம் புஞ்சை தானியங்கள், இதுதான் வந்து ரத்த ரத்த ஓட்டத்திற்கு வந்து சரியான சத்து ரத்த ஓட்டத்திற்கு நல்லது. அதே மாரி ரத்த ஓட்டத்துக்கு சத்து தர்ற பால், தயிர், நெய் இதெல்லாம் தான் வந்து உணவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அறுசுவை உணவு இருக்கு இல்லைங்களா? சர்க்கரை ச இந்த இனிப்பு, காரம், புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, கசப்பு இந்த அறுசுவைகளோட சேர்ந்த உணவு நம்ம வந்து சாப்பிடணும். அதுதான் வந்து நமக்கு நல்லது. அப்போ வந்து பழ வகைகள், கீரை வகைகள் இதெல்லாம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஞானக்கலைஞர் கவி பாடல் ஒண்ணு குடுத்திருக்காரு சுவாமிஜி. "காலையில புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று, தேங்காயோடு ஓக்கும் தேங்காயோடு தேங்காயோடெங்கும் ஓக்கும் வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு. விதவிதமாய் கறி வகையோடு அரிசி சாதம். மாலையில் காய்கறிகள், கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும். பாலை தனியாய்க் காய்ச்சி இனிப்பும் கூட்டி பருகிடலாம். டீ, காபி தேவையில்லை." அப்படின்னு பாடல்ல சொல்லியிருக்காரு ஞானக்களஞ்சியம் பாடல்ல. காலையில 5 மணிக்கு எந்திச்சு காலை கடன்களை எல்லாம் முடிச்சிட்டு, உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியானம் செஞ்சு, உயிருக்கான காயகல்ப பயிற்சி செஞ்சு,
செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 6லேருந்து 6:30 மணிக்குள்ள 7 மணிக்குள்ள கொஞ்சம் தானியத்தாலான கஞ்சி, அதுவும் வந்து தேங்காயோட சேர்த்து நம்ம சாப்பிட்டா நல்லது. அதே மாரி பகல் 11:30லேருந்து 12:30 மணிக்குள்ள பகல் சாப்பாடு எப்படி இருக்கணும்னா, அரிசி சாதம், காய்கறிகள், நெய் இதெல்லாம் சேர்த்து நெறைய காய்கறிகள் நெறைய சேர்த்து சாப்பிடலாம். அது மாலை வேளையில என்ன சாப்பிடணும்னு சொல்றாருன்னா, கோதுமை மாவு கொண்டு தயாரித்த ரொட்டி. அது கூட காய்கறிகளோடு சேர்த்து நம்மளுடைய அது கூட அளவுக்கு ஏற்றபடி, தேவையாக்கு ஏற்றபடி நாம சாப்பிடணும். அந்த காஃபி, டீ அதெல்லாம் வந்து தேவையில்ல. அதெல்லாம் நரம்புகளை தூண்டி உற்சாகப்படுத்தும். அந்த வகையான பானங்கள் தேவையில்ல. இது மாரி நம்ம சாப்பிடும்போது, நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நம்முடைய சுவாமிஜி குடுத்திருக்காரு. அதுலயும் வந்து 5ல் அளவு முறை அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு வந்து அதுல உணவும் சுவாமிஜி குடுத்திருக்காரு. உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இதுல வந்து அளவு முறையா இருக்கணும். அதுல வந்து அலட்சியமும் இருக்கக்கூடாது. அதிகமும் வேண்டாம். இயற்கைக்கு முரணாகவும் வேணாம். அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமாவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதே மாரி முறை மாறி இருக்கக்கூடாது. இயற்கைக்கு முரண்படாமல் அது வந்து இருக்கணும் அப்படின்றாரு. அப்போ உணவு வந்து அந்த மாரி இருக்கணுன்றது நமக்கு ஐந்தொழுக்க பண்பாடாவே அ 5ல் அளவு முறையாவே சுவாமிஜி வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இப்ப உடல் தேவையின் அளவறிந்து நம்ம சத்தானது அதுவும் சுத்தமான உணவு. அளவு முறையோட நாம சாப்பிடணும். அப்போ உணவ வந்து குறைவா நம்ம சாப்பிட்டோம்னா, நமக்கு உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து கிடைக்காது. அதனால அதுலயும் வந்து ஒரு அளவு முறையோட அதுக்காக நம்ம வந்து உணவ அலட்சியப்படுத்தவே கூடாது. அதே மாரி அதிகமாவும் சாப்பிடக்கூடாது, குறைவாவும் சாப்பிடக்கூடாது. அப்போ வந்து அந்த அதிகமா சாப்பிட்டோம்னா, அந்த உணவு செரிக்காம அதுல ஒரு மின்குறுக்கு ஏற்பட்டு நமக்கு வந்து நோய் உண்டாகும் அப்டின்றாரு. அதே மாரி முறை மாறியும் நம்ம உணவு சாப்பிடக்கூடாது. நம்ம உடலுக்கு அந்த பொருந்தாத உணவு, அந்த ஒவ்வாத உணவு வகைகள நம்ம வந்து விட்டுடணும், தவிர்த்துடணும். இன்னொரு கவில ஞானக்கலைஞர் கவில சொல்றாரு, "உணவே தான் உயிராகி பரிணாமத்தால் உடல் பலவாய் பேதித்து இருப்பதாலே, உணவை உண்டே உயிர்கள் வாழ வேண்டும்." இப்போ இந்த உணவ சாப்பிடுறதால தான் உயிர்கள் வந்து வாழணும். இப்ப அதுலயும் வந்து அளவு முறை காக்கணும். சாப்பிடாமயும் இருக்கக்கூடாது, அதிகமாவும் சாப்பிடக்கூடாது. இப்ப நம்ம வந்து வீட்ல சமையல் செய்யும்போது, அதிகமா சமையல் செஞ்சு மீதி இருக்குது இல்லைங்களா? அந்த பொருள் என்ன ஆகும்? புளிச்சு போயிடும். ஒரு நாத்தம் எடுக்கும் இல்லைங்களா? அதே மாரி தான் நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டோம்னா, நம்ம வயித்துக்குள்ள அது வந்து புளிச்சு போயிட்டு, அந்த புளி ஏப்பமெல்லாம் வரும். அது வாயுவா மாறி, நம்ம ஓட்டங்கள்ல வந்து தடை ஏற்படுது. அப்போ அங்க ஒரு மின்குறுக்கு ஏற்பட்டு தான் நமக்கு வலி, நோய், அது மரணம் கூட ஏற்படுற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து இந்த உணவு வந்து அ சு சத்துடையதா இருக்கணும். அதுவே மாரி ம் அ அ ஆரோக்கியமான சத்தான உணவ சாப்பிடணும். அளவு முறையோட சாப்பிட்டோம்னா, நமக்கு நோய்களே வராது அப்படின்னு நம்மளுடைய சாமிஜி வந்து குடுத்துருக்காரு. அப்போ வந்து உணவை வந்து உணவு தான் வந்து 7 தாதுக்களா மாறுது. அப்போ இந்த உணவு 7 தாதுக்களா மாறுது அப்படின்றத வந்து நம்ம மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரிஞ்சது. நம்ம எது வேணாலும் சாப்பிடுவோம். அது எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. ஆனா சுவாமிஜி வந்து அத வந்து 7 தாதுவா மாறுதுன்னு நமக்கு வந்து உணர்த்தியிருக்காரு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் அ இற இரைப்பையில சுரக்கிற அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட சேர்த்து கரைக்கப்பட்டு அது ரசமாகி, அதுலேருந்து ஒரு பகுதி ரத்தமாகி, மீதி வந்து கழிவுகளா மாறுது. அப்ப ரத்தத்தின் ஒரு பகுதி வந்து அது வந்து தசையா மாறுது. அந்த தசையிலேருந்து எண்ணெய் சத்து பிரிக்கப்பட்டு வந்து கொழுப்பா மாறுது. அப்போ கொழுப்பிலிருந்து தான் வந்து சுண்ணாம்பு சத்து பிரிச்சு, அது எலும்பாகவும், எலும்புக்கு நடுவுல 6வது தாதுவாக மஜ்ஜையாகவும் பிரிக்குது. இப்ப மஜ்ஜையிலிருந்து தான் அந்த சுத்த சத்து பிரிக்கப்பட்டு வித்து குழம்பா மாறுது. இப்ப நம்ம உண்ணுகிற உணவானது இவ்வாறு 7 தாதுகளா மாறி, நம்மளுடைய உடல் இயக்கம், உயிர் இயக்கம், அறிவு இயக்கம் ஆகிய இயக்கங்களுக்கு நமக்கு வந்து உதவி செய்யுது. இந்த இயக்கங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு நாம நடத்துறோமான்னா, இல்ல. இது எல்லாமே வந்து இறைநிலை நடத்துது. இப்ப நமக்குள்ள உடலுக்குள்ள உயிர், உயிருக்குள்ள அறிவு. அந்த அறிவு தான் தெய்வமா இருந்து எல்லாற்றையும் ஒழுங்கு தவறாம தனது உயர்வான அந்த அன்பால வந்து இறைநிலை வந்து நமக்கு நடத்தி குடுக்குது. எதுவுமே நம்ம சாப்பிட்டுறோம். அது எப்படி ஜீரணம் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த அறிவு அத வந்து செய்யுது. அப்போ நம்ம வந்து முறையா காயகல்ப பயிற்சி கத்துக்கிட்டோம். நம்ம உணவ கையில எடுத்துக்கிட்டு, அந்த உணவு குடுத்த
கைக்கு வர்றதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு நமக்கு வந்திருக்கு அப்படின்றது அவங்களுக்கெல்லாம் எல்லாரையும் நெனச்சு நன்றி செலுத்திட்டு, ஒரு 10 முறை அஸ்வினி முதிரை போட்டு, ஓஜஸ் போட்டு நம்ம அந்த உணவ சாப்பிட்டோம்னா, அந்த உணவு வந்து நமக்கு வந்து அமிர்தமா மாறும். அதிலிருந்து சத்துக்கள் நம்ம உடலுக்கு வந்து ம் உடல் ஆற்றலா மாறுது. இப்ப நம்ம பயிற்சி கத்துக்கிட்டோம். அத வந்து நம்ம தினமும் முறையா செஞ்சோம்னா, இந்த உணவு வந்து நமக்கு உடல் ஆற்றலா மாறும். அதே மாரி நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம சாந்தி தவமும் பண்ணலாம். வஜ்ராசனம் போட்டு சாந்தி தவம் பண்ணலாம். நம்ம மூலாதாரத்திலே வந்து மனம் செலுத்தும்போது, நமக்கு வந்து இது வந்து சாப்பிட்ட உணவு உடல் ஆற்றலா மாறுது. அப்ப நம்ம வந்து அந்த வகையில நமக்கு சுவாமிஜி வந்து முறையா நமக்கு குடுத்திருக்காரு. நம்ம அந்த பயிற்சிகள் செய்யும்போது, இப்படி நாம இருக்கும்போது நமக்கு உணவு வந்து மருந்தா செயலாகும் அப்படின்றாங்க. நம்ப வந்து மாசத்துல 1 நாளோ, இல்ல வாரத்துல 1 நாளோ கூட மௌனம் இருக்கலாம். இப்ப நாம கூட 1 மாசம் மௌனம் கடைபிடிச்சோம். அதனால நெறைய நமக்கு நன்மைகள் இருக்கு. நமக்கு வந்து நெறைய நம்மளே அனுபவம் கிடைச்சிருக்கும் நமக்கு. நம்மகிட்ட பொறுமை வளரும். சகிப்புத்தன்மை கிடைக்கும். உயிராற்றல் நமக்கு அதிகமாகும். அ பிரஷர் குறையும். ரத்த அழுத்தம் குறையும். அமைதியா இருக்கிறதுனால, நம்ம குடும்பத்திலயும் ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும். நமக்கு ஆன்மீக உயர்வும் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த வகையில நாம இருக்கணும். அதே மாரி உண்ணாவிரதங்களும் இருக்கு. அது மாதிரியும் நாம வந்து கடைபிடிக்கணும். இப்போ யோக திட்ட உணவு முறையில ஒரு ஒழுங்குமுறைன்னு குடுத்துருக்காங்க. நாம வந்து வாழறதுக்காக சாப்பிடணும். ஆனா, சாப் சாப்பிடுறதுக்காகவே வாழக்கூடாது அப்படின்றாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும், சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எதுக்காக சாப்பிடணும்னா, நம்ம உயிர் வாழணும். அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து எதுலாம் நமக்கு நன்மை தருமோ, அந்த மாரி உணவ தான் நாம வந்து சாப்பிடணும். அது கூட அது இப்போ நம்ம பார்த்தோம்ல, அளவு முறையோட நம்ம சாப்பிடணும் அப்படின்றது. அதே மாரி உணவ வந்து அவசர அவசரமாவும் சாப்பிடக்கூடாது. அதே மாரி ஏதாவது ஒரு பதற்றமான சூழ்நிலையிலயும் நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம மனசு அமைதி நிலையில இருக்கும்போது தான் நாம சாப்பிடணும். அந்த என்ன சாப்பிடுறோம் அப்படின்றத மனம் ஒன்றி, அதுல மனம் செலுத்தி தான் நாம வந்து சாப்பிடணும். இப்போ நமக்கு உடல்ல நோய் இருக்கு, ஒரு ஜுரம் இருக்கு, இல்ல வேற உபாதைகள் இருக்குன்னா, அந்த நேரத்துல நாம வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாரி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நாம் இருக்கும்போது நாம வந்து சாப்பிடக்கூடாது. அப்போ அப்படியே சாப்பிடாம இருந்துட்டு, நம்ம மனசு அமைதியா வந்ததுக்கு அப்புறமா நம்ப அந்த உணவ சாப்பிடணும். அப்போ வந்து இதுல சொல்றாங்க, "ஒரு நாளைக்கு ஒரு வேள மட்டும் சாப்பிடுறவங்க வந்து யோகி" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் வந்து ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா வாழ்க்கையை வாழ்கிறார்களாம். அதே மாரி ஒரு நாளைக்கு 2 வேள உணவ சாப்பிடுறவங்கள வந்து போகி அப்படின்றாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நோய் மற்றும் அந்த உடல் உபாதைகள் வந்து வரும் அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு 2 முறைக்கு மேல உணவை 2 வேளைக்கு மேல எத்தன முறை வேணா சாப்பிட்டாங்கன்னா, அவங்கள வந்து ரோகி அப்படின்றாங்க. இவங்க வந்து நோய்வாய்ப்பட்டவங்களாவே இருப்பாங்களாம். அவர் வந்து ஒரு பெருந்தீனி நபர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. அவர் வந்து சாப்பிடறதுக்காக மட்டும் தான் வாழ்றாரு. அவர் எப்பவும் வந்து அவருக்கு உடல் ஆரோக்கியமா இருக்குமான்னா இருக்காது. அப்போ நாமெல்லாம் வந்து சிந்திச்சு செயல்பட்டு நமது குரு, ஆசான் அவர்கள் குடுத்திருக்கிற அந்த உணவு எப்படி சாப்பிடணும்? எவ்வளவு சாப்பிடணும்? நம்ம பயிற்சிகள் நம்ம முறையா செஞ்சு, நம்ம உடல் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா தான் நாம வந்து நம்ம கடமைகள் என்ன? அப்படின்றத நாம வந்து செய்ய முடியும். அதே மாரி அ அம் சமுதாய கடமைகள் நம்ம வந்து நம்மளால செய்ய முடியும். நம்ம உடல் நல்லா இருந்தா தான் நாம வந்து சமுதாய கடமைகளையும் நாம செய்யலாம். நம்ம குடும்பத்தையும் நாம பாதுகாத்துக்கலாம். இப்போ மகரிஷி குடுத்திருக்கிற இந்த பயிற்சிகளை முறையா செஞ்சு, இந்த உணவு முறைகளை நாம் கடைபிடித்து, அ வாழ்க்கை வாழ்வதற்காக உணவை நம்ம சாப்பிட்டு, நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணுவோம் என்று கூறி, இந்த வாய்ப்பை அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ம்மா. அதாவது உணவு வந்து பஞ்சபூதம் மூலம் நமக்கு ஆற்றல் கிடைச்சாலும், உணவு தான் பிரதானம் இல்லையா? பிறந்தபோது 2 1/2 கேஜி இருந்தோம். 3 கேஜி வரை இருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா 60, 60க்கு மேல இருந்தோம். இந்த மாதிரி தொடங்கி உணவு பற்றி நெறைய விஷயங்கள் சொன்னாங்க அம்மா. உணவை எப்படி சாப்பிடணும்? அதோட அளவு முறை, நன்றி உணர்வோடு சாப்பிடணும். சாத்வீக உணவு, ரஜோகுண உணவு, தாமச குண உணவு இத பத்திலாம் சொன்னாங்க. திருக்குறள்ல மேற்கோள் காட்டி சொன்னாங்க. சுவாமிஜி ஞான களஞ்சிய பாடலையும்
அ அருமையா அதையும் அந்த சார்ட் சுவாமிஜி கொடுத்த அந்த உணவு பத்தி அந்த சார்ட் பத்தியும் சொன்னாங்க. 5ல் அளவு முறை குறித்தும் அருமையா சொன்னாங்க. நெறைய விஷயங்கள் பேசுனாங்க உணவு குறித்து. அதாவது நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்தா தான் நம்மளும் பார்த்துக்கலாம், நம்ம குடும்பத்த பார்த்துக்கலாம், ஊர் உலகம். நம்மளால சமுதாயத்திலயும் நம்மளால மற்றவங்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்பது வரை ரொம்ப அருமையான கருத்துக்கள் அம்மா சொன்னாங்க. உணவு தான் மருந்து என்பது குறித்து அருமையான கருத்துக்கள் கொடுத்து சிந்தனை வழங்கிய அம்மா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்தலாம். பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை சரியாக 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்களோடு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். காலை 5:30க்கு தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ, ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை சரியாக 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25க்கு மாலை செய்யக்கூடிய காயகல்பம். மாலை 6:30க்கு தவம். 7 மணிக்கு சிந்தனை. மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இப்ப நம்ம உலக வாழ்த்து பாடிட்டு நிறைவு செய்து கொள்ளலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.